மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சொந்த பந்தங்களே, எல்லோரும் கர்த்தருக்குள் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நிறைவோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய பெரிதான கிருபைகள் கூடவே இருந்து அது உங்களை நடத்தி கொண்டிருக்கும் என்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக உங்கள் இருதயங்களையும் உங்கள் செவிகளையும் நீங்கள் திறந்து வைத்து காத்திருக்கிறபடினால் இந்த நாள் கடவுளுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் என்கின்ற நம்பிக்கையோடு கூட நான் உங்களிடத்தில் இந்த நாட்கள் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம், என் மகனே, நீ கர்த்தருடைய சிச்சை அற்பமாக எண்ணாதே. அதில் 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கின்றார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை சோதிக்கும் பொழுதோ, ஒரு பிரச்சனைகள் நமக்கு எதிர்கொண்டு வரும் பொழுதோ, ஏன் கடவுள் நமக்கு இதை செய்தார், ஏன் கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டும் இப்படிப்பட்ட சோதனைகளையும் உபத்திரவங்களையும் நமக்கு தந்திருக்கிறார் என்கின்ற கேள்விகள் எல்லா தேவ பிள்ளைகளிடத்திலும் எழும்பக்கூடிய சூழ்நிலைகள் தான். ஆனால் தகப்பன் எதை செய்தாலும் அது நன்மைக்கென்றுதான் செய்வாரை மட்டும் தீமைக்கல்ல. தீமைகள் நம்மிடத்தில் நெருங்கிவிடக் கூடாது என்பதற்காக, பாவங்கள் நம்மிடத்தில் வந்து தங்கி குடிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, சில பெருமைகள் நம்மிடத்தில் வந்து ஆளிகை செய்து விடக்கூடாதபடியாக, கீழ்ப்படியாத தன்மைகள் நம்மிடத்தில் அதிகமாக பெருகிவிடக் கூடாது என்பதற்காக, அன்பு அற்றவனாக நீ வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக, உதவி செய்கிறவனாக இல்லாமல் மறந்து போய்விடக் கூடாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக, இப்படி பல காரியங்களை சொல்லிக்கின்றே போகலாம். இதெல்லாம் நம்ம செய்துவிடக் கூடாது என்பதற்காக அவருடைய வார்த்தைகள் நம்மை கடினப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை உருவாக்குகிறது. அங்கு சொல்லப்படுகிறது, எவனிடத்தில் அன்பு கூறுகிறனோ அவனை தான். இன்னைக்கு நல்லா நீங்க பாருங்க, உலக மனுஷனை கூட பாருங்க, நம்ம எவ்வளவு அன்பாக நேசிக்கிறோமோ அவங்க கிட்டதான் நமக்கு என்ன பண்ண பிரச்சனைகளே எழும்பும், இல்லையா? நிறைய விஷயங்களை நீங்க பாருங்க, உங்க அன்றாட வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க வேலை ஸ்தலங்களில, உங்க சபைக்குள்ள நீங்க கவனிச்சு பாருங்க. நீங்க யார் மேல அதிகமா அன்பு செலுத்துகிறீங்களோ அந்த அன்பு தான் நம்மளை என்ன பண்ணுதுங்க, சிஷ்டைப்படுத்தும், காயப்படுத்தும், எல்லாமே செய்யும். அப்போ நம்ம இந்த அன்பை காயப்படுத்துறதுனால வேதனை அடைகிறோம், இல்லையா? ரொம்ப மனம் சோர்ந்து போகிறோம். ஆனா அந்த அன்பு, நம்முடைய அன்பை புரிந்து கொள்ளவே முடியாது. நீ அதுக்கு என்னதான் நீ விளக்கம் கொடுத்தாலும், டெபினேஷன் கொடுத்தாலும், காரியத்தை செஞ்சாலும் அந்த அன்பு என்ன பண்ணாதுங்க, திரும்ப வருவதற்கு பல நாட்கள் ஆகும். ஆனால் கடவுளுடைய அன்பு அப்படி அல்ல. அவர் எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கேற்ற மகனாக மகளாக நம்மளை உருவாக்க விரும்புகிறார். அதுதான் அவரிடத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான ஒரு அன்பின் குணம். அந்த குணத்தெல்லாம் நிச்சயமாக நாம் ரசிக்கணும், ருசிக்கணும். எப்போ நீங்க சோதிக்கிறாரு, சிச்சிக்கிறாரு, தண்டிக்கிறார் என்று சொல்லாதீங்க.
ஒரு பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டான அடுத்த கட்ட ஆசீர்வாதத்திற்குண்டான வழிகளை திறப்பதற்காக தேவன் நமக்கு சில நன்மையான காரியங்களை செய்வதும், அது சில நேரங்கள் நமக்கு எப்படி இருக்கும், கர்த்தர் கடிந்து கொள்வதை போல காணப்படும். அதனால என் அன்பான தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது உங்களை விட்டு கொடுங்க. பூர்ணமாக கடவுள் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you.